வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 8ஆம் வகுப்பு கணிதமில் இயல் 2 அளவைகளில் பயிற்சி 2.1 இருக்கக்கூடிய கணக்குகள் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பயிற்சி 2.1 முதல் கணக்கு கோடிட்ட இடங்களை நிரப்புக அப்படின்னு கொடுத்துட்டாங்களா. ஸோ எங்கெல்லாம் கோடிட்டுருக்காங்களோ அதோட நம்ம நிரப்ப சொல்லியிருக்காங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள், வட்டத்தின் பிரதிக்கும் அதன் விட்டத்திற்கும் இடையேயான விகிதம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வட்டத்தின் பிரதிக்கும், அதான் வட்டத்தின் பிரதிக்கும் விட்டத்தின் விகிதம் அப்படின்னு இப்படி தானே போடுவோம். ஸோ அப்போ வட்டத்தின் பிரதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ சுற்றளவு. அப்போ அதுக்கு என்னது 2πr. ஸோ இதோட மதிப்பு என்ன 2πr. விட்டம் அப்படின்னா 2r அப்படின்னு பார்த்துருக்கோங்களா. ஸோ விட்டத்தை என்ன 2r. அப்போ இந்த 2r கேன்சல் ஆகி 2 கேன்சல் ஆகி என்ன கிடைக்குது, பை கிடைக்குது. அப்போது வட்டப்பிரதிக்கும் அதன் விட்டத்திற்கும் இடையான விகிதம் நமக்கு என்ன அப்படின்னா பைங்கிறது தான் விடை. அடுத்து ரெண்டாவது கேள்வி பார்க்கலாம். ஒரு வட்டத்தின் மீதான ஏதேனும் 2 புள்ளிகளை இணைக்கும் கோடு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு வட்டத்தில் ஏதேனும் 2 புள்ளிகள் இருந்துச்சு அப்படின்னா அது இணைச்சது அப்படின்னா அந்த கோட்டோட பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதான் நம்மளோட ஒரு வட்டம் அப்படின்னா, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 புள்ளியில் இணைக்கக்கூடிய இந்த கோடு நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா நான்னு சொல்லுவோம். அதுவே மையப்புள்ளி நோக்கி போச்சு அப்படின்னா அதுதான் விட்டம்னு சொல்லுவோம். மையப்புள்ளி நோக்கி போச்சுன்னா, ஸோ எங்கேயாச்சும் போச்சு அப்படின்னா அது என்ன சொல்லுவோம், நானுன்னு சொல்லுவோம். மையப்புள்ளி நோக்கி, ஸோ வட்டத்துக்கு மையப்புள்ளி இருக்கும் இல்லைங்களா, அந்த மையப்புள்ளி நோக்கி போச்சு அப்படின்னா அதை விட்டம்னு சொல்லுவோம். இருக்கிறதுலே பெரிய நான் எது அப்படின்னா விட்டம் தான். அப்போ வட்டத்தின் மீதான ஏதேனும் 2 புள்ளிகளை இணைக்கும் கோடு அப்படிங்கும்போது என்னது, ஏதாவது 2 புள்ளி மையப்புள்ளி அப்படின்னு கொஷினில் கொடுக்கவே இல்லை. அப்போ அதுக்கு ஆன்சர் என்ன வரும், நான் தான் மையப்புள்ளி நோக்கி போச்சுன்னா தான் அது என்னது விட்டம். அது கேள்வி பாருங்கள், ஒரு வட்டத்தின் மிகப்பெரிய நான் டேஷ் ஆகும் அப்படின்னு கேட்டாங்களா. இப்போ தானே சொன்னேன். ஸோ மையப்புள்ளி நோக்கி போகிறதா என்னது பெரிய நானாக இருக்கும். அதுதான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், விட்டம். இதோட ஆன்சர் விட்டம். அடுத்து 4வது கேள்வி, 24 சென்டிமீட்டர் அளவுள்ள ஒரு வட்டத்தின் ஆரம் டேஷ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. விட்டம் அப்படின்னா டின்னு எடுத்துப்போங்களா. டியோட மதிப்பு எவ்வளோங்களா, 24ங்களாம். இதோட மதிப்பு கேட்குறாங்க, ஆரோட மதிப்பு கேட்குறாங்க. ஸோ அப்போ 6 மதிப்பு வேணும் அப்படின்னா r = d/2 அப்படின்னு பார்த்துருக்கோங்களா. ஸோ அப்போ டியோட வேல்யூ 22 வகுத்தல் 2. ஸோ 2ஆல் வகுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 2 24 போட்டோம் அப்படின்னா 1 2 2 0 ஆகிடும். இந்த 4 கீழே இருக்கும். ஸோ 2 2 நமக்கு 4 அப்படின்னு கிடைச்சிருங்களா. இப்போ என்ன கிடைக்குது, 12 அப்படின்னு கிடைக்குது. அப்போ 24 சென்டிமீட்டர் விட்ட அளவுள்ள வட்டத்தின் ஆரம் எவ்வளோ அப்படின்னா 12 சென்டிமீட்டர். அடுத்து வட்டப்பரதியின் ஒரு பகுதியை டேஷ் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ வட்டப்பரதி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இதுதான் ஒரு வட்டம் அப்படின்னா இது ஒரு வட்டம்னு வச்சுக்கோங்க. வட்டப்பரதி அப்படிங்கிறது என்னென்னா இந்த வெளியே இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த அவுட்டர் லேயர் இருக்குல்லையே, இதுதான் வந்து வட்டத்தோட வட்டப்பருதின்னு சொல்லுவோம். இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஒரு பகுதி, இதில் ஒரு பகுதி மட்டும் என்னன்னு கேட்குறாங்க. ஒரு பகுதி இவ்வளோ தானே, இதுக்கு பேர் என்ன அப்படின்னா வட்டவில். இதுதான் என்ன சொல்லுவோம், வட்டவில். அப்போது இதோட ஆன்சர் வந்து வட்டவில். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். 2வது கேள்வி, பின் வருவனவற்றை பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஃபஸ்ட் ஒன் வட்டத்தின் பரப்பளவு. ஸோ இதில் ஃபார்முலாவை தான் நம்ம மேட்ச் பண்ணோம். அப்போ வட்டத்தின் பரப்பளவு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லைங்களா, πr². அப்போ இதுதான் ஃபஸ்ட்டு ஒன்றுக்கான ஆப்ஷன். ஸோ அப்போ தான் என்னது ஃபஸ்ட்டு ஒன்றுக்கான ஆப்ஷன். அடுத்து 2வது என்ன கேட்குறாங்க, வட்டத்தின் சுற்றளவு அப்படின்னு கேட்குறாங்களா. வட்டத்தின் சுற்றளவும் வட்டப்பிரதி அப்படின்னாலும் ரெண்டும் ஒன்று தான். அப்போ இது என்ன ஆன்சர், 2πr. வட்டத்தின் சுற்றளவு என்னது 2πr. வட்டத்தின் பரப்பளவு அப்படின்னா இதுதான் ஒரு வட்டம் அப்படின்னா இந்த ஃபுல்லாக கண்டுபிடிக்கிறது தான் வந்து வட்டத்தின் பரப்பளவு. வட்டத்தின் சுற்றளவு அப்படின்னா இந்த சுற்றி இருக்கு இல்லைங்களா, இதோட அளவு கண்டுபிடிக்கிறது என்னது வட்டத்தின் சுற்றளவு. அடுத்து வட்டக்கோண பகுதியின் பரப்பளவு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. θ/360 × πr² தான் வந்து வட்டக்கோண பகுதியின் பரப்பளவு. வட்டக்கோணம் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு வட்டம் இருக்குது அப்படின்னா இப்போ என்னது 5 6 பிரியுதுங்களா. இப்போ 4 பிரிஞ்சிச்சு அப்படின்னா இது ஒரு கோணத்தை மேக் பண்ணுது அப்படின்னா இந்த கோணத்தோட இந்த பகுதி தான் கேட்குறாங்க. இதுதான் வந்து வட்டக்கோண பகுதி. அதோட பரப்பளவு அப்படிங்கும்போது இது ஃபுல்லாக இந்த உள்ளே வருது இல்லைங்களா, இது ஃபுல்லாக தான் என்னது இந்த ஒரு வட்டக்கோண பகுதியின் பரப்பளவு. அடுத்து அரை வட்டத்தின் சுற்றளவு அப்படின்னு கேட்கலாங்க. ஒரு வட்டம் இருக்குது அப்படின்னா அதில் பாதியாக பிரிக்கிறோம். இதான் என்னது அரை வட்டம். இந்த அரை வட்டத்தோட இன்னும் சுற்றளவு அப்படின்னு கேட்குறாங்களா. சுற்றளவு அப்படின்னா வெளியே இருக்கக்கூடிய அளவு. அப்போ என்ன ஃபார்முலா அப்படின்னா π+2r அப்படிங்கிறது தான் அதோட ஃபார்முலா. அப்போ 4வது ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா. ஸோ அதுதான். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கால் வட்டத்தின் பரப்பளவு அப்படின்னு கொடுத்துட்டாங்களா. ஸோ வட்டத்தின் பரப்பளவுனா πr²,
அரை வட்டத்தின் பரப்பளவுனா 1/2 πr². கால் அப்படின்னு என்ன 1/4ன்னு எழுதுவாங்களா? அப்போ 1/4 πr². அப்போ ஆப்ஷன் ஆ தான் வந்து 5th ஒன்னுக்கான ஆன்சர். ஸோ அப்போ ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஒன்றுக்கு இ, செகண்ட் ஒன்றுக்கு இ, தேர்டு ஒன்றுக்கு உ, ஃபோர்த் ஒன்றுக்கு ஆ, ஃபிஃப்த் ஒன்றுக்கு ஆ. மூணாவது கேள்வி, நிழலிடப்பட்டுள்ள வட்டக்கோண பகுதிகளின் மையக்கோணங்களை காண்க அப்படின்னு கொடுத்துட்டாங்களா? ஸோ இதுதான் வந்து என்னது, இதான் நிழலிட்ட பகுதிங்களா? இந்த பகுதியோட மையக்கோணம் தீட்டாவோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மையக்கோணம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. மையக்கோணம் நம்ம என்னென்னு சொல்லுவோம், தீட்டா அப்படின்னு குறிக்கிறோம். அப்போ மையக்கோணம் தீட்டா ஈக்குவல் டு 360 டிகிரி டிவைடட் பை n, அதுதான் ஃபார்முலா. இப்போ முதல் பிக்சரில் பார்த்தோம் அப்படின்னா என்னது அப்படின்னா ஒரு வட்டம் அப்படின்னாவே எவ்வளோ டிகிரி இருக்கும், 360 டிகிரி இருக்கும். அதில் பாதியாக பிரிச்சுட்டாங்க. ஓகேங்களா? எத்தனை பகுதியாக பிரிச்சுருக்காங்க? 2. இது 1, இது 2. அப்போ என்னோட மதிப்பு 2. அப்போ தீட்டா ஈக்குவல் டு 360 டிகிரி டிவைடட் பை 2. ஸோ 360 என்ன பண்ணுறோம், 2ஆல் நம்ம வகுக்கிறோம். அப்போ 2 360. ஸோ 2 போல் ஒரு தடவை 2, மீதி 1 வரும். ஸோ இந்த 6 கீழே இருக்கிறோம். 16 எத்தனை தடவை அப்படின்னா 2 8 16. மீதி என்ன வருது, 0 வருது. இந்த 0 கீழே இருக்கணும் அப்படின்னா நாங்கள் 0 போடுவாங்களா? ஸோ அப்போ 0 வந்து 0 தடவை 0ன்னு வந்துடும். அப்போ என்ன கிடைக்கிது, அப்போ தீட்டாவோட மதிப்பு 180 டிகிரி. அப்போ இதோட மையக்கோணம் என்ன, 180 டிகிரி. ஸோ இது 180 டிகிரி, இது 180 டிகிரி. அப்போ மொத்தமாக என்ன ஆகும், ஒரு வட்டத்தோட ஃபுல் கோணம் வந்து 360 டிகிரி அப்படின்னு நமக்கு கிடச்சிரும். ஓகேங்களா? இது சமமாக தான் பிரிக்கிறாங்க. அதே மாதிரி இதுலேயும் மையக்கோணம் தானே கேட்குறாங்க. மையக்கோணம் அப்படின்னா தீட்டா 360 டிகிரி டிவைடட் பை n. எத்தனை பகுதியாக பிரிச்சுருக்காங்க பாருங்கள், 1 2 3 4 5. கொஷின்லே சொல்லிட்டாங்க. எல்லா வட்டத்துலேயும் அந்த பகுதி எப்படி பிரிக்கிறாங்களா, வட்டக்கோண பகுதி சமமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ எத்தனை பகுதியாக பிரிச்சுருக்காங்க, 5ங்களா? அப்போ 360 டிகிரி வகுத்தல் 5ன்னு போடலாங்களா? ஸோ அப்போ 5ஆல் என்ன பண்ணும், 360 வகுக்கிறோம். 5ஆல் 360 வகுக்கிறோம். ஸோ 5ஆம் வாய்ப்பாடில் 36, ஃபஸ்ட்டு 2 எடுத்துக்கோங்களா, 36 எத்தனை தடவை வரும், 7 5 35ன்னு கிடைக்கும். மீதி 1ன்னு கிடைக்குங்களா? இந்த 0 கீழே இருக்கிறோம். 5ஆம் வாய்ப்பாடில் 10 எத்தனை தடவை வரும், 2 தடவை நமக்கு 10 அப்படின்னு கிடைக்கும். அப்போ 0 ஆகிடுங்களா? ஸோ அப்போ தீட்டாவோட மதிப்பு என்ன கிடைக்குது, 72 டிகிரி. அப்போ ஒவ்வொரு கோணமும் என்னவாக இருக்கும், 72 டிகிரியாக இருக்கும். அப்போ இது 72, இது 72, இது 72, இது 72, இது 72 எல்லாத்தையும் கூட்டினா நமக்கு என்ன வந்துடும். ஸோ இப்போ பாருங்களேன், 72 5 பெருக்குங்களேன், I2 10, மீதி 1 I7 35, 1 36, 360 டிகிரின்னு கிடச்சிருச்சுங்களா? அப்போ இதோட மைய கோணம் 72 டிகிரி. இதுலேயும் 3வது சப்டிவிஷன். இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ எத்தனையோ பிரிச்சுருக்காங்க பாருங்கள். இதுலேயும் மையக்கோணம் தான் கேட்குறாங்க. 1 2 3 4 5 6 7 8 பிரிச்சுருக்காங்களா? அப்போ மையக்கோணம் அப்படின்னா என்ன ஃபார்முலா, தீட்டா ஈக்குவல் டு 360 டிகிரி பை என்னங்களா? ஸோ 360 டிகிரி அப்படியே போட்டோம். என்னோட மதிப்பு என்ன, 8. அப்போ 8ஆல் என்ன பண்ணணும், 360 வகுக்கணும். ஸோ 8ஆம் வாய்ப்பாடில் 36 வருமானம் வராது. 8 நாள் எவ்வளோ, 32 வருது. ஸோ இதை கழிச்சோம் அப்படின்னா மீதி 4, இந்த 0 கீழே இருக்கிறோம். 8ஆம் வாய்ப்பாடில் 40, 8 5 40. அப்போ மீதி என்ன ஆகுது, 0 ஆகிடுச்சுங்களா? ஸோ அப்போ தீட்டாவோட மதிப்பு என்ன கிடைக்குது, 45 டிகிரி. அப்போது ஒரு தீட்டா தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இது 45 டிகிரினா இதுவும் 45 டிகிரி, இதுவும் நமக்கு 45 டிகிரி, இதுவும் 45 டிகிரி. அப்போ ஒன்று இப்படி சம அளவாக பிரிச்சுருக்காங்க அப்படின்னா ஒன்றோட மதிப்பு 45னா மீதி எல்லாமே என்னவாக இருக்கும், 45 இருக்கும். இப்போ இதெல்லாம் கூட்டணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிரும், 360 அப்படின்னு கிடச்சிரும். அடுத்து 4வது கேள்வி. ஸோ ஒரு வட்டத்தை எத்தனையாக பிரிச்சுருக்காங்க பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 பிரிச்சுருக்காங்களா? ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியும். என்னது, மைய கோணம் ஈக்குவல் டு 360 டிகிரி வகுத்தல் என்னங்களா? ஸோ என்ன அப்படின்னா எத்தனை பகுதியாக பிரித்தாங்க அப்படிங்கிறது. அப்போ 360 டிகிரி வகுத்தல் என்னோட மதிப்பு என்ன, 10. அப்போ மேலே இருக்க 0 கீழே இருக்க 0 கேன்சல் ஆகிடுங்களா? இப்போ என்ன இருக்குது, 36 வகுத்தல் 1 இருக்கும். ஸோ அப்போ 1ஆல் வகுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும், அப்போ தீட்டா ஈக்குவல் டு 36 டிகிரி. ஸோ இதுதான் இதோட ஆன்சர். நாலாவது கேள்வி. கீழே கொடுக்கப்பட்டுள்ள அளவுகளை கொண்டு வட்டக்கோண பகுதிகளின் வில்லின் நீளம், பரப்பளவு மற்றும் சுற்றளவு ஆகியவற்றை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே என்னென்ன அளவு கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணுங்களா, வில்லின் நீளம். வில்லின் நீளம் அப்படின்னு என்ன, நமக்கு இருக்கக்கூடிய வில்லோட நீளம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போ ஒரு இது இருக்குது அப்படின்னா இதை என்ன சொல்லுவோம், வில்லின் நீளம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வில்லின் நீளம் கண்டுபிடிக்கணும். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், பரப்பளவு. பரப்பளவு அப்படின்னா அது ஃபுல்லாக இருக்கக்கூடிய எவ்வளோ இது வந்து இருக்கோ அதுதான் பரப்பளவு. சுற்றளவு அப்படின்னா சுற்றி இருக்கக்கூடிய அளவுகள் தான் சுற்றளவு. இப்போது ஒரு வட்டம் இருக்குது அப்படின்னா இதில் வில்லின் நீளம் அப்படின்னா இப்போ இது நம்ம ரெண்டாக பிரிச்சிடறோம்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் வந்து வில்லின் நீளம். இந்த வெளியே இருக்கு இல்லைங்களா,
இதுதான் வில்லின் நீளம் சொல்லுவோம். பரப்பளவு அப்படின்னா இது ஃபுல்லாக, இதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், பரப்பளவு அப்படின்னு சொல்லுவோம். சுற்றளவு அப்படின்னா சுற்றி உள்ளது தான் சுற்றளவு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ என்ன கேட்குறாங்க பாருங்கள். நமக்கு ஃபஸ்ட் கேள்வி வந்து மையக்கோணம் வந்து 45 டிகிரி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க, 2 சப்டிவிஷனை கொடுத்துருக்காங்களா. இப்போ முதல் ஒன்று போடலாம். தீட்டா ஈக்குவல் டு 45 டிகிரி, ஆர் ஈக்குவல் டு 16 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், வில்லின் நீளம் கண்டுபிடிக்கணும். அப்போது நமக்கு வில்லின் நீளம்க்கு ஃபார்முலா தெரியும். வில்லின் நீளம் அதை எப்படி எடுத்துப்போம், எல்லுன்னு எடுத்துப்போங்களா, ஸ்மால் எல் அப்படின்னு எடுத்துப்போம். என்ன ஃபார்முலா, தீட்டா டிகிரி டிவைடட் பை 360 டிகிரி இன்ட்டு 2πr அலகுகள் அப்படிங்கிறது நம்மளோட ஃபார்முலா. ஸோ வில்லின் நீளம் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா, தீட்டா டிகிரி டிவைடட் பை 360 இன்ட்டு 2πr அலகுகள் தான் நம்மளோட ஃபார்முலா. தீட்டாவோட மதிப்பு நம்ம கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, 45 டிகிரி வகுத்தல், ஸோ 360 டிகிரி அப்படியே வரும். 2 இன்ட்டு பையோட மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் கொஷினில், பையோட மதிப்பு ஸோ மேலே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பைக்கு 3.14 பயன்படுத்துங்கன்னு கொஷின்லேயே கொடுத்துட்டாங்களா. பைக்கு 2 மதிப்பு இருக்குது. ஒன்று வந்து 3.14, இன்னொன்று வந்து 22/7ங்களா. நம்ம கொஷினில் 3.14 பயன்படுத்துன்னு கொடுத்ததுனால 3.14 போடுறோம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆரோட வேல்யூ. ஆரோட மதிப்பு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்னது 16. அப்போ 16 அலகுகள் இருக்க இடத்துல என்ன வரும், சென்டிமீட்டரில் கொடுத்ததுனால நமக்கு சென்டிமீட்டரில் கிடைக்குங்களா. இப்போ இது எதை வகுப்படுமா அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ 45 360 ஒரே வேப்பாடில் வருமானு பார்க்கலாம். 5ஆம் வேப்பாடில் வரும். ஸோ 5ஆம் வேப்பாடில் 9 × 5 45. ஸோ இது எத்தனை தடவை வரும், 7 தடவை 35 வரும், மீதி 10. ஸோ 2 தடவை 9 72ன்னு வந்துருச்சுங்களா. மறுபடியும் 9 72 வருமா அப்படின்னா 9ஆம் வேப்பாடில் ஒரு தடவை 9. ஸோ 72 எத்தனை தடவை அப்படின்னா 9 8 78. ஸோ அப்போது சரி 9 8 72, அப்போ 8 தடவைங்களா. இப்போ மீதி எதாவது வகுப்படுமா அப்படின்னா 8 வாய்ப்பாட்டில் ஒரு தடவை 8. இது வந்து எத்தனை தடவை அப்படின்னா 8 2 16. ஸோ 8 2 16ன்னு கிடச்சிரும். அப்போ மீதி என்னென்ன இருக்குது பாருங்கள், 2 × 3.14 × 2 சென்டிமீட்டர் அப்படின்ட்டுருக்கு. இப்போது 2 2 பெருக்கிக்கலாங்களா. இந்த 2 2 பெருக்குனா 4 வந்துடும். அப்போ 4 × 3.14 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைக்குது. இப்போ இந்த 4 3.14 பெருக்க போகிறோம். அப்போ 3.14 எதால் பெருக்கிறோம், 4ஆல். 4 4 16, மீதி 1, 4 1 4 + 1 5 ஆகிடும். ஸோ அடுத்து 3 4 12ன்னு கிடைக்கும். இங்கே கடைசியில் இந்த எத்தனை இலக்கம் புள்ளி இருக்குது, கடைசியிலேருந்து 2 இலக்கம் முன்னாடி புள்ளி இருக்குது. அப்போ நம்மளோட மதிப்புலேயே என்ன பண்ணணும், 2 இலக்கம் முன்னாடி புள்ளி வைக்கிறோம். அப்போ 12.56 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைக்குது. ஃபஸ்ட்டு வில்லின் நீளம் கேட்டாங்களா. அப்போது வில்லின் நீளம் L = 12.56 சென்டிமீட்டர் அப்படின்னு நமக்கு கிடச்சிருச்சு. ஃபஸ்ட்டு ஒன் கண்டுபிடிச்சிடும். இதில் என்ன கேட்டாங்க, அடுத்து பரப்பளவு. அடுத்து என்ன கேட்டாங்க, பரப்பளவு. மூணாவது சுற்றளவுங்களா. ஸோ பரப்பளவு வந்து கேபிட்டல் ஏன்னு எடுத்துப்போம். இதுக்கு ஃபார்முலா என்னென்னா தீட்டா டிவைடட் பை 360 இன்ட்டு, ஸோ இது என்ன கேட்குறாங்க, வட்டக்கோண பகுதிக்கு தானே கேட்குறாங்க. ஸோ அப்போ தீட்டா டிவைட் பை 360 இன்ட்டு ஃபார்முலா என்ன, πr² சதுர அலகுகள் அப்படிங்கிறது நம்மளோட ஃபார்முலாவா. இப்போ ஃபார்முலாவில் தீட்டாவோட மதிப்பு போட போகிறோம். அப்போ தீட்டாவோட மதிப்பு நம்ம கொஸ்டின் என்ன கொடுத்தாங்க, 45 டிகிரி வகுத்தல் 360 டிகிரி இன்ட்டு பையோட மதிப்பு 3.14 பயன்படுத்துங்கன்ட்டாங்க. r² இருக்குது. அப்போ r² அப்படின்னா r × rன்னு அர்த்தங்களா. அப்போ 16 × 16 போடுறோம். ஸோ இது 5ஆம் வாய்ப்பாடில் எத்தனை தடவை, 9 தடவை. இது பார்த்தோம் அப்படின்னா 7 தடவை 35, மீதி 1 இருக்கும். ஸோ 2 தடவை 10 கிடைக்கும். 9 72 9ஆம் வாய்ப்பாடில் வரும். இது 1 தடவை, இது 8 தடவை. அப்போ மீதி நமக்கு என்ன இருக்குது பாருங்கள், 8 16 கேன்சல் ஆகுமா. ஸோ 8ஆம் வாய்ப்பாடில் 1 தடவை 8, 2 தடவை 16. அப்போ மீதி நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா 3.14 × 2 × 16 அப்படின்ட்டு இருக்குது. 2 × 16 அப்படின்ட்டு இருக்குங்களா. ஸோ 2 16 கூட்டினா என்ன வரும், 32ன்னு கிடைக்கும். 2 × 16 32. அப்போ 32 × 3.14 இங்கே சதுர அலகுகள் அப்படின்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு போட்டுப்போங்களா. என்ன போடுவோம், சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ 3.14 32ஆல் நம்ம பெருக்க போகிறோம். ஃபஸ்ட்டு 2ஆல் என்ன பண்ணுவோம், 4 பெருக்குங்களா. 2 4 8. ஸோ 2ஆல் அடுத்து 1 பெருக்கும். 2 1 2, 2 3 6 அப்படின்னு கிடைக்கும். அடுத்து 3ஆல் பெருக்கணுங்களா. ஒரு இலக்கம் தள்ளி முன்னாடி புள்ளி வைப்போம். ஸோ ஒரு இலக்கம் முன்னாடி தான் எழுதுவீங்க, ஸ்டார் போட்டுப்போம். 3 4 12, மீதி 1, 3 1 3 + 1 4, அடுத்து 3 3 9 அப்படின்னு கிடைக்குதுங்களா. கூட்டினா என்ன வரும், 8 4 10, மீதி 1 10ன்னு கிடச்சிருச்சுங்களா. ஸோ எத்தனை இலக்கம் தள்ளி புள்ளி இருக்குது, கடைசியிலேருந்து 2 இலக்கம். அப்போ என்ன ஆன்சர் கிடைக்குது, 100.48 சென்டிமீட்டர்
ஸ்கொயர்னு கிடைக்குது. இப்போ இதுலேருந்து என்ன சொல்லிடலாம், ஏரியா பரப்பளவு ஈக்குவல் டு 100.48 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிடலாங்களா. ஸோ வில்லின் நீளம் கண்டுபிடிச்சாச்சு, அடுத்து பரப்பளவு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், சுற்றளவு. சுற்றளவு அப்படின்னா என்னது, பி அப்படின்னு எடுத்துப்போங்களா. இதுக்கு என்ன ஃபார்முலா, எல் ப்ளஸ் 2r அலகுகள். எல் அப்படின்னா வில்லின் நீளம். ஸோ எல் அப்படின்னா என்னது, வில்லின் நீளம். ஸோ வில்லின் நீளம் என்ன கண்டுபிடிச்சோம் பாருங்களேன், 12.56 சென்டிமீட்டர்னு கண்டுபிடிச்சோங்களா. அதை தான் இங்கே போட போகிறோம். அப்போது 12.56 சென்டிமீட்டர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஆரோட மதிப்பு, ஆரம் கொஷின் என்ன கொடுத்துருந்தாங்க, 16 அலகுகள் அப்படி இருக்கனால வெறும் சென்டிமீட்டர் மட்டும் வருங்களா. ஸோ அப்போ 12.56 அப்படியே வச்சுக்கிறோம். ப்ளஸ் 2 இன்ட்டு 16 நமக்கு என்ன வரும், 32. 2 இன்ட்டு 16 32ங்களா. இப்போ என்ன பண்ணும், 12.56ஐயும் 32ஐயும் கூட்டணும். இங்கே எதுவுமே இல்லைன்னு என்ன அர்த்தம், புள்ளிக்கு அடுத்து 32 வரைக்கும் தானே இருக்குது, புள்ளிக்கு அப்புறம் எதுவுமே என்ன 0 போடுக்கிறோம். 6ஓட 0 கூட்டும் போது 6 ஆகிடும், 5ஓட 0 கூட்டும் போது 5, 2 + 2 4, 3 + 1 4. அப்போ நமக்கு என்ன மதிப்பு கிடைக்குது, 44.56 சென்டிமீட்டர்னு கிடைக்குது. இது எடுவதோட மதிப்பு, பரப்பளவு பியோட மதிப்பு. ஓகேங்களா. இப்போ முதல் சப்டிவிஷன் கண்டுபிடிச்சாச்சு. நமக்கு ரெண்டாவது கேள்வி என்ன அப்படின்னா, தீட்டா மைய கோணம் வந்து 120 டிகிரிங்களா, டியோட மதிப்பு 12.6 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நம்ம இங்கே பயன்படுத்தக்கூடிய ஃபார்முலாவில் என்ன தான் பண்ணுவோம், வில்லின் நீளம் கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும், பரப்பளவு கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும், சுற்றளவு கண்டுபிடிக்கிறதுல நம்ம ஆர் தான் கண்டுபிடிப்போம். அப்போ டி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, அப்போது டியோட மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க, 12.6 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்களா. அப்போ எனக்கு 6 வேணும் அப்படின்னா ஆரோட மதிப்பு என்ன பண்ணலாம், டியை 2ஆல் வகுப்போங்களா. அப்போ 12.6 2ஆல் வகுக்கிறோம். அப்போ புள்ளி இல்லாமல் ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. ஸோ 2ஆவது பாலில் 12 இருந்தால் 2 இன்ட்டு 6 12, 0 ஆகிடும். இந்த 6 கீழே இருப்போங்களா, 2 3 6. இப்போ என்ன கிடைக்குது, நமக்கு 63ன்னு கிடைக்குது. எத்தனை இலக்கம் தள்ளிப்புள்ளி இருக்குது, ஒரு இலக்கம் தள்ளிப்புள்ளி இருக்கிறதுனால நமக்கு ஆரோட மதிப்பு 6.3 6.3 ஆரோட மதிப்பு 6.3 சென்டிமீட்டர்னு கிடச்சிருச்சா. அப்போ தீட்டாவோட மதிப்பு 120 டிகிரி, ஆரோட மதிப்பு 6.3 சென்டிமீட்டர். இதை வச்சு தான் என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு வில்லின் நீளம் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ வில்லின் நீளம் எல் ஈக்குவல் டு ஸ்மால் எல் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, தீட்டா டிவைடட் பை 360 இன்ட்டு 2πr அலகுகள் அப்படிங்கிறத நம்மளோட ஃபார்முலாங்களா. இப்போது தீட்டாவோட மதிப்பு நமக்கு தெரியும், என்னது, தீட்டாவோட மதிப்பு 120 டிகிரி பை 360 டிகிரிங்களா, இன்ட்டு 2 இன்ட்டு பையோட மதிப்பு கொஷினில் 3.14 பயன்படுத்த சொல்லிட்டாங்க, இன்ட்டு ஆரோட மதிப்பு என்ன கிடச்சிருக்கு, 6.3. ஆரோட மதிப்பு 6.3. என்ன எடுத்துப்போம், அலகுகள் அப்படின்னா வெறும் சென்டிமீட்டர் மட்டும் போடுவோங்களா, சதுர அலகுகள்னா தான் என்ன போடுவோம், சென்டிமீட்டர் ஸ்கொயர் போடுவோம். அப்போ 120ம் 360ம் ஒரே வாய்ப்பாடில் வருமா அப்படின்னா, ஸோ வரும். எத்தனை வாய்ப்பாடில் அப்படின்னா 12ஆம் வாய்ப்பாடில் 10 தடவை 120, இது எத்தனை தடவை 30 தடவைங்களா. அப்போது 120, இந்த ஒரு பூஜ்ஜியமும் ஒரு பூஜ்ஜியமும் நான் கேன்சல் பண்ணிடுறேன். அப்போ மீதி என்ன இருக்குது, 12 36 இருக்குது. 12ஆம் வாய்ப்பாடில் ஒரு தடவை 12, 3 தடவை என்னது நமக்கு 36. ஸோ மறுபடியும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வேறு எதாவது வகுப்படுமானா, இங்கே கீழே 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது, 2ஆல் வகுப்படும். அப்போ 3.1 வகுப்படாது, 6.3 வகுப்படுமானா வகுப்படும். 3ஆம் வாய்ப்பாடில் ஒரு தடவை 3 அப்படின்னா 6 வந்து 2 தடவை, புள்ளி இருக்குது அப்படியே வச்சுக்கலாம், 3 வந்து ஒரு தடவை. இப்போ என்ன கிடைக்குது, 2.1 கிடைக்குதுங்களா. அப்போ மீதி என்ன இருக்குது, 2 இன்ட்டு 3.14 இன்ட்டு 2.1 சென்டிமீட்டர் அப்படின்னு நமக்கு கிடைக்குதுங்களா. இப்போ இதை பெருக்க போகிறோம். ஸோ எதை பெருக்கணும், நம்ம ஃபஸ்ட்டு 2.1 பெருக்கலாங்களா. 2.1 இன்ட்டு 2 ஒரு 2 2 2 4, ஒரு இலக்கம் கடைசியிலேருந்து ஒரு இலக்கம் முன்னாடி புள்ளி இருக்கனால நம்ம ஒரு இலக்கம் முன்னாடி புள்ளி வச்சுக்கிறோம். அப்போ 4.2 இன்ட்டு 3.14 கிடைக்கும். இப்போ 3.14 4.1 பெருக்கிறோம். 1ஆல் ஃபஸ்ட்டு பெருக்குவோங்களா, அதை ஃபஸ்ட் லைனில் எழுதிப்போம். 1 3 1ஆல் பெருக்குமா அதே வந்துடும். 4ஆல் பெருக்கிறது என்ன பண்ணுவோம், 2ஆவது லைனில் எழுதுவோம். 4 4 16, கடைசியிலேருந்து ஒரு இலக்கம் முன்னாடி தான் தள்ளி எழுதுவோம். மீதி 1 4 1 4 + 1 5 ஆகிடும். 4 3 12. இப்போ இது கூட்டினா என்ன கிடைக்கிது, 4 6 + 1 7 3 + 5 8 2 1. ஸோ அப்போ எத்தனை இலக்கம், இங்கே கடைசியிலேருந்து ஒரு இலக்கம், இங்கே 1 2, அப்போ இங்கே ஒரு இலக்கம், இங்கே கடைசியிலேருந்து 2 இலக்கம் முன்னாடி புள்ளி இருக்குன்னா மொத்தம் 2 + 1 என்னது 3 இலக்கம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ நம்ம மதிப்பு என்ன கிடைக்குது அப்படின்னா, ஸோ இங்கே ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டு பாருங்கள், இங்கே 4.2 இருக்குது, ஆனால் நான் பெருக்கும் போது இங்கே 4.1ன்னு போட்டேன். அப்போ என்ன வரும், இங்கே 4.2ன்னு வரும்.
அப்போ இந்த ஆன்சர் கொஞ்சம் மாறும் பாருங்களேன், எப்படி வருதுன்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு 2ஆல் பெருக்கிறோம். அப்போ 2 × 4 8, 2 × 1 2, அடுத்து 2 × 3 6 அப்படின்னு கிடைக்கிது. அப்போ என்ன வரும், இது கூட்டும் போது ஆன்சர் மாறுங்களா? ஸோ நான் எடுக்கும் போது அதை மிஸ்டேக்காக எடுத்துட்டேன். பாருங்கள் 8, 6 + 2 8, 6 5 11, மீதி 1, 2 + 1 3 1. அப்போ என்ன கிடைக்கிது, 13.188ங்களா? ஸோ தான் கடைசிலேருந்து 3 இலக்கம் தள்ளி புள்ளிக்கணும். அப்போ கடைசிலேருந்து என்ன, 3 இலக்கம் தள்ளி புள்ளிச்சோன்னா 13.188ன்னு கிடைக்கிது. இது எப்படி எழுதலாம், 13.1 நம்ம என்ன பண்ணுவோம், முழுதாக்குவோம் இல்லைங்களா? ஸோ அப்போ 5க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அடுத்து என்ன இருக்குது, இப்போ 8 நான் முழுதாக்கணும் அப்படின்னா 8 5 விட எப்படி இருக்குது, பெருசாக இருக்குது. அப்போ எதை அடிக்கோடிட்டோம் அதோட ஒன்று ஆட் பண்ணுவாங்களா, அப்போ 9 அப்படின்னு எழுதுவோம் இல்லைங்களா? ஸோ இப்படி நீ முழுதாக்கி போட்டாலும் சரி, இல்லை 13.188 அப்படின்னு போட்டாலும் நமக்கு என்ன தான் சரிதான். அப்போ எல்லோட மதிப்பு வெள்ளி நீளம் என்ன கிடச்சிருக்கு, 13.19 சென்டிமீட்டர். அடுத்து இதில் 2வது கேள்வி பார்க்கலாம். ஸோ 2வது என்னது அப்படின்னா பரப்பளவு. இதில் 2வது சப்டிவிஷன் என்ன கேட்டாங்க, பரப்பளவுங்களா? அப்போ பரப்பளவு நமக்கு தெரியணும் அப்படின்னா பரப்பளவு ஏன்னு எடுத்துப்போம். அதுக்கு என்ன ஃபார்முலா, θ° / 360° இன்ட்டு πr² சதுர அலகுகள். இதுக்கு தான் வந்து என்னது, வெள்ளி நீளம்க்கு தான் 2πrன்னு வரும். இங்கே வந்து πr² சதுர அலகுகள். பரப்பளவு அப்படின்னாவே சதுர அலகுகள் வந்துடும். அப்போ தீட்டாவோட மதிப்பு நமக்கு தெரியும். 2வது கேள்வியில் தீட்டா என்ன கொடுத்துருந்தாங்க, 120° வகுத்தல் 360° இன்ட்டு பையோட மதிப்பு 3.14 எடுத்து சொல்லிட்டாங்க. ஆரோட மதிப்பு 6.3 கிடச்சிதுங்களா? அப்போ r² அப்படின்னா 6.3 இன்ட்டு 6.3 சதுர அலகுகள் அப்படின்னு எடுத்துப்போம். 6.3 இன்ட்டு 6.3 சதுர அலகுகள் அப்படின்னு எடுத்துப்போம். அப்போ பாருங்கள், ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இந்த 0 கேன்சல் ஆயிருங்களா? 12ஆம் வாய்ப்பாட்டில் நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். ஸோ 12ஆம் வாய்ப்பாடில் நமக்கு ஒரு தடவை என்னது 12, 3 தடவை என்ன வரும் 36ன்னு வருங்களா? ஸோ அடுத்து இந்த 3 6.3 வகுக்கலாங்களா? 3ஆம் வாய்ப்பாடில் ஒரு தடவை 3, இந்த 6.3 எத்தனை தடவை அப்படின்னா 2 தடவை 6, இங்கே புள்ளி இருக்க வச்சுக்கலாம். 3 வந்து ஒரு தடவைங்களா 3ஆம் வாய்ப்பாட்டில். அப்போ மீதி என்ன இருக்குது, 3.14 இன்ட்டு 2.1 இன்ட்டு 6.3 இருக்குது. இதை 3 பெருக்கிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், 3.1 ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2.1 6.3 பெருக்கலாங்களா? அப்போ 6.3 பெருக்கல் 2.1. ஸோ ஒன்னோட பெருக்கும் போது அப்படியே வரும். 2ஓட பெருக்கிறோம், 3 2 6, 6 2 12ன்னு கிடைக்கும். இங்கே கடைசியிலேருந்து ஒரு இலக்கம், இங்கே கடைசியிலேருந்து ஒரு இலக்கங்களா? அப்போ மொத்த எத்தனை இலக்கம், 2 கூட்டணும் அப்படின்னா 2 இலக்கம் தள்ளி நம்ம விடையில் புள்ளி வைக்கணும். ஸோ இங்கே என்ன வருது, அப்போ 2 இலக்கம் தள்ளி புள்ளி வச்சோம் அப்படின்னா 3.14 அப்படியே இருக்கும். இதை 2 பெருக்கி நம்ம என்ன கிடைக்கிது, 13.23ன்னு கிடைக்குதுங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த 13.23ஓட 13.23 இன்ட்டு 3.14 பெருக்கிறோம். அப்போ நான் 3 12, மீதி 1, நான் 2 8 + 1 9, நான் 3 12, மீதி 1, நான் 1 4 + 1 5ன்னு கிடைக்குதுங்களா? அடுத்து ஒன்னோட பெருக்கும். அப்போ ஒன்னோட பெருக்கும்போது என்ன பண்ணுவோம், அடுத்த லைனில் எழுதுவோம். ஆனால் என்ன பண்ண மாட்டோம், ஒரு கடைசியிலேருந்து எழுத மாட்டோம், கடைசியிலேருந்து ஒரு இலக்கம் முன்னாடி எழுதுவோம். அப்போ நான் 1 3 3, 1 2 2, 1 3 3, 1 1 1ங்களா? அடுத்து என்ன பண்ணுவோம், 3ஆல் பெருக்கணுங்களா? ஸோ 3 அது என்ன பண்ணுவோம், அடுத்த லைனில் ஒரு இலக்கம் கடைசியிலேருந்து ஒரு இலக்கம் விட்டு எழுதுவோம். இங்கே ஸ்டார் போட்டுக்கலாம். ஓகேங்களா? அப்போது 3 3 9, 3 2 6, 3 9, 3 1 3. அப்போ 2 9 + 3 என்ன வருது, 12, மீதி 1 9 + 1 10, 10 + 4 14, மீதி 1, இதை என்ன கூட்டினா என்ன வருது 15, மீதி 1, இதை கூட்டினா 11. ஸோ இப்போ என்ன கிடைக்குது, 4. இங்கே பாருங்கள், இங்கே கடைசியிலேருந்து 1 2 இலக்கம் முன்னாடி புள்ளி, இங்கே கடைசியிலேருந்து 2 இலக்கம், இங்கே 2 இலக்கம், இங்கே 2 இலக்கம், மொத்தத்தின 2 + 2 4 இலக்கம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ நம்ம ஆன்சரில் 1 2 3 4 இலக்கம் தள்ளி புள்ளி வச்சோம்னா 41.5422ன்னு கிடைக்குது. இப்போ இதோட மதிப்பு ஏரியா பரப்பளவோட மதிப்பு 41.5422 சதுர சென்டிமீட்டர். அதுதான் என்ன சொல்லுவோம், நம்ம கொஷின் சென்டிமீட்டர் கொடுத்ததுனால பரப்பளவு எப்பவுமே எப்படி எழுதுவோம், சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு எழுதுவோம். அப்போ பரப்பளவும் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணிட்டோம், வில்லி நீளமும் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நம்ம சுற்றளவு கண்டுபிடிக்கணுங்களா? அப்போ சுற்றளவு வேணும் அப்படின்னா நமக்கு எது வேணும், எல் வில்லி நீளம் வேணும். அப்போது 13.19ங்களா? அப்போ எல்லோட மதிப்பு நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 13.19. ஆரோட மதிப்பு 6.3. எல்லாமே எதில் இருக்குது, சென்டிமீட்டரில் இருக்குது.
அப்போ பி அப்படிங்கிறது என்னது? சுற்றளவு. அப்போ சுற்றளவு ஈக்குவல் டு சுற்றளவு P ஈக்குவல் டு L + 2R அலகுகள்ங்களா? இதுதான் நம்மளோட ஃபார்முலா. சுற்றளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இதுதான். அப்போ எல்லோட மதிப்பு என்ன? 13.19 + 2 × ஆரோட மதிப்பு என்ன? 6.3ங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்? 6.3 2ஆல் பெருக்கிக்கிறோம். 3 2 6, 6 2 12. அப்போ கடைசியிலேருந்து என்ன இருக்குது? ஒரு இலக்கம் தள்ளி புள்ளி இருக்கிறனால நமக்கு 12.6ன்னு வருங்களா? ஸோ இப்போ இது ரெண்டையும் கூட்டுறோம். எப்படி கூட்டுறோம் அப்படின்னா பாருங்கள், 13.19. அப்போ இங்கே என்ன இருக்குது? 12.6 இருக்குது. இங்கே 0 வரும். ஸோ கரெக்டாக 1க்கு நேராக 1கள், 10களுக்கு நேராக 10கள் போட்டுக்கிறோம். 10ல் 1க்கு நேராக 10ல் 1. இங்கே என்ன தான் இருக்குது? 1 இருக்குது, 10 இருக்குது, 10ல் 1 இருக்குது. இங்கே 1 இருக்குது, 10 இருக்குது, 10ல் 1 இருக்குது, 100ல் 1 இருக்குங்களா? அப்போ 100ல் 1 இதில் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவோம்? 0 போட்டுப்போம். இது ரெண்டையும் கூட்டுறோம். 9, 6 + 1 7, புள்ளி இருக்குது அப்படியே வச்சுக்கலாம். 3 + 2 வந்து நமக்கு 5, 1 + 1 2. அப்போ என்ன கிடைக்குது? 25.79 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைக்குது. அப்போ தேர்ஃபோர் பி அப்படிங்கிறத சுற்றளவு இல்லைங்களா? நம்மளோட சுற்றளவு என்ன கிடைக்குது அப்படின்னா 25.79 சென்டிமீட்டர். இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். 5வது கேள்வி, கீழே கொடுக்கப்பட்டுள்ள அளவுகளை கொண்ட வட்டக்கோண பகுதிகளின் பரப்பளவு காண்க. ஸோ கீழே கொடுத்துருக்க வட்டக்கோண பகுதிக்கு பரப்பளவு காண சொல்லியிருக்காங்க. பரப்பளவு அப்படின்னா ஏங்களா? இல்லை என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வட்டவில்லின் நீளம் எல்லோட மதிப்பு 48 மீட்டருங்களா? ஆர் அப்படின்னா ஆரமோட மதிப்பு 10 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ரெண்டாவது ஒன்று வட்டவில்லின் நீளம் எல்லும் 6 கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏக்கு 3 ஃபார்முலா இருக்குது. என்ன அப்படின்னா θ/360 × πr²ங்கிறது ஒரு ஃபார்முலா. இது எப்போ பயன்படுத்தும்? நமக்கு வட்ட கோணம் கொடுத்து மைய கோணம் தீட்டா அப்படிங்கிறதுனா மைய கோணம் கொடுத்துட்டு மைய கோணமும் ஆரமும் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இன்னொரு ஃபார்முலா என்ன அப்படின்னா 1/n × πr², 1/n × πr². இது வந்து என்ன அப்படின்னா என்னோட மதிப்பு எத்தனையாக பிரிக்கிறாங்க அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். நமக்கு என்ன கொடுக்கல? தீட்டா மைய கோணமும் கொடுக்கல, என் எத்தனையாக அதை வந்து பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிற என்னோட மதிப்பும் கொடுக்கல. என்ன கொடுத்துருக்காங்க? வில்லின் நீளம். அப்போ வில்லின் நீளம் அப்படின்னா LR/2 அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. அப்போது ஏ அப்படின்னா என்னது? பரப்பளவு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஏ. ஸோ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம்? இங்கே வில்லின் நீளம் கொடுத்தனால L × R/2 / 2 சதுர அலகுகள் அப்படிங்கிற ஃபார்முலா தான் பயன்படுத்த போகிறோம். ஏ கண்டுபிடிக்க நமக்கு 3 ஃபார்முலா இருக்குது. ஒன்று மைய கோணம் கொடுத்துருந்தா அந்த ஃபஸ்ட் ஒன்று யூஸ் பண்ணுவோம். என்ன எத்தனை பிரிவுகளாக பிரிக்கிறாங்கன்னு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ரெண்டாவது ஃபார்முலா. இங்கே என்ன கொடுத்துட்டாங்க? வட்ட கோணத்தின் நீளம் கொடுத்ததுனால எல்லாரும் பயன்படுத்துகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு எல்லோட மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 48 மீட்டர், ஆரோட மதிப்பு 10 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ இங்கே பாருங்களா, ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு எல்லோட மதிப்பு 48 மீட்டரும் ஆரோட மதிப்பு 10 மீட்டர் கொடுத்துட்டாங்களா? இதை வந்து ஃபஸ்ட்டு பரப்பளவு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஏ = L × R/2. ஸோ இங்கே ஒரு சதுர அலகுன்னா மீட்டர் ஸ்கொயருங்களா? அப்போ எல்லோட மதிப்பு என்ன? 48 × வகுத்தல். ஸோ ஆரோட மதிப்பு 10 வகுத்தல் 2 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு வரும். இப்போ என்ன பண்ணுவோம்? 48யும் 10யும் நம்ம பெருக்கிறோம். அப்போ 10ஓடு பெருக்கும்போது என்ன ஆகிடும்? ஸோ கடைசியில் ஒரு 0 வருங்களா? அப்போ 48 10 பெருக்கும்போது 480/2 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்குது. ஸோ இதில் வந்து 480/2 அப்படின்னு என்ன அர்த்தம்னா 2ஆல் 480 வகுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு 4 எடுத்துப்போங்களா? 2 இப்போ இல்லை 2 2 4ன்னு கிடைக்கும். இப்போ அது கழிச்சுனா 0 ஆகிடும். அடுத்து 8 கீழே இருக்கும். 2 இப்போ 8 தந்தால் ஒரு 2 4 8, இதுவும் 0 ஆகிடும். இந்த 0 கீழே இருக்கும். 2 இப்போ 0 எத்தனை வரும்? 2 × 0 0 நமக்கு கிடைக்கும். அப்போ நம்ம மதிப்பு என்ன கிடைக்குது? 240 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்குது. 240 மீட்டர் ஸ்கொயர். அப்போ ஏரியா பரப்பளவு = 240 மீட்டர் ஸ்கொயர். அடுத்து இதில் ரெண்டாவது கேள்வி. அதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள்? எல்லோட மதிப்பு 50 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்களே. இது ஃபஸ்ட் ஒன்றுக்கு மீட்டர் கொடுத்துருக்காங்க. எல் அப்படிங்கிறது வில்லின் நீளம் 50 சென்டிமீட்டர்னும் ஆரோட மதிப்பு ஆரம் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 13.5 சென்டிமீட்டர். அப்படி தான் நம்ம கொஷினில் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்களேன், எல்லோட மதிப்பு 50, ஆரோட மதிப்பு 13.5. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாங்களா? அப்போ நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். பரப்பளவு கண்டுபிடிக்க ஏ = L × R/2 சதுர அலகுகள். அப்போது L × R/2 சதுர அலகுகள்னு போடுவோம். அப்போ L × R எல்லோட மதிப்பு என்ன? 50 × ஆரோட மதிப்பு என்ன? 13.5
வகுத்தல் 2 சதுர அலகுகள் என்ன கொடுத்துருக்காங்க இங்கே சென்டிமீட்டர். அப்போ சதுரம் அலகுகள் அப்படின்னாவே சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு வந்துடுங்களா. இப்போ என்ன பண்ணும் 13.5 50ஆல் பெருக்கணும். அப்போ 0ஆல் பெருக்கும்போது எல்லாம் 0 வருங்களா. அடுத்து 5ஆல் பெருக்கிறோம். 5 5 25 மீதி 2 I3 5 மீதி 2 17 மீதி 1 ஆகிடும். I1 5 + 1 6ன்னு வருங்களா. இது கூட்டினா 7. ஸோ இந்த மதிப்புக்கு நமக்கு கிடைக்குது. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் வந்து நம்ம கடைசியில் எத்தனை இலக்கம் தள்ளிப்புள்ளி இருக்குது பாருங்கள், ஒரு இலக்கம். அப்போ ஒரு இலக்கம் தள்ளிப்புள்ளி வச்சு என்ன வருது 675 வகுத்தல் 2 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்குதுங்களா. இப்போ 2ஆல் என்ன பண்ணோம் 675 வகுக்கிறோம். 2ஆவது பாடல 2 3 6ன்னு ஆகிடும். இது கழிக்கும் போது 0 ஆகிடும். ஸோ இங்கே 7 கீழே இருக்கிறோம். மறுபடியும் நான் 2ஆவது பாடல 3 தடவை 6 மீதி 1 இருக்கும். ஸோ இந்த 5 கீழே இருக்கிறோம். 15 வராது. 7 தடவை என்ன தான் வரும் 14 வரும். ஸோ கழிச்சுனா மீதி 1 இருக்கும். ஸோ இங்கே ஒரு 2ஆவது பாடல 1 வராதுங்கனால இங்கே ஒரு புள்ளி வச்சு என்ன பண்ணுவோம் ஒரு 0 ஆட் பண்ணிப்போங்களா. 2ஆவது பாடல 10 வந்து 5 தடவை நமக்கு 10 மீதி 0 ஆகிடும். ஸோ இப்போ என்ன ஆன்சர் கிடைக்கும் 337.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ பரப்பளவு ஈக்குவல் டு 337.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் சரியான விடை. 6வது கணக்கு, கீழே கொடுக்கப்பட்டுள்ள அளவுகளை கொண்ட வட்டக்கோண பகுதியின் மையக்கோணம் காண்க. ஸோ வட்டக்கோண பகுதியில் மையக்கோணம் கேட்குறாங்க. அப்போ மையக்கோணம் அப்படின்னு என்னது தீட்டாவோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்களா. இதில் பையோட மதிப்பு 22/7 பயன்படுத்துங்க அப்படின்ட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒன்றில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், பரப்பளவு 462 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ பரப்பளவு கொடுத்துட்டாங்க. பரப்பளவு அப்படின்னா ஏவோட மதிப்பு கொடுத்துட்டாங்க. அடுத்து ஆரோட மதிப்பு, ஆரோனா என்னது ஆரமோட மதிப்பு 21 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் மட்டக்கோணம் தீட்டாவோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ எழுதிக்கலாம். ஏவோட மதிப்பு நமக்கு 462 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆரோட மதிப்பு நமக்கு 21 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இப்போ இதில் இந்த தீட்டாவோட மதிப்பு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா, A ஈக்குவல் டு பரப்பளவு ஈக்குவல் டு தீட்டா டிகிரி வகுத்தல் 360 டிகிரி இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர் சதுர அலகுகள் அப்படிங்கிற ஃபார்முலா தெரியும் இல்லைங்களா. இதில் இருந்தால் நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ தீட்டாவோட மதிப்பு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ பாருங்கள் ஏவோட மதிப்பு தான் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க 462ன்னு கொடுத்துட்டாங்க. ஈக்குவல் டு தீட்டாவோட மதிப்பு இதை தான் கண்டுபிடிக்கணும். அதை அப்படியே வச்சுக்கிறோம். வகுத்தல் 360 இன்ட்டு பையோட மதிப்பு கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன். பையோட மதிப்புக்கு பதிலாக 22/7 பயன்படுத்துங்கன்னு கொடுத்துருக்காங்க. பைக்கு 22/7 பயன்படுத்த சொல்லியிருக்காங்களா. அப்போ என்ன பண்ணணும் பைக்கு நம்ம 22/7 பயன்படுத்தணும். அதுக்கு முன்னாடி என்ன கொடுத்துருக்காங்களோ அப்படியே எழுதிக்கலாம். பை ஆர் ஸ்கொயர் சதுர அலகுகள் அப்படின்னு வரும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே என்ன இருக்குது வகுத்தல் 360 இருக்குங்களா. ஸோ இங்கே வகுத்தல் 360 ஈக்குவலுக்கு இந்த வந்து என்ன ஆகிடும் பெருக்கலாக மாறிடும். அப்போ 462 × 360 ஈக்குவல் டு தீட்டா இன்ட்டு பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ இதுக்கு மதிப்பு போடலாங்களா. அப்போ 462 × 360 ஈக்குவல் டு தீட்டாவோட மதிப்பு தான் வேணும். பையோட மதிப்பு என்ன போட சொல்லியிருக்காங்க 22/7 சொல்லிட்டாங்க. ஆரோட மதிப்பு கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா 21ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஆர் ஸ்கொயர் அப்படின்னா 21 × 21ங்களா. இப்போ ஒரே வாய்ப்பாடில் வகுப்படும். 7 வாய்ப்பாடில் ஒரு தடவை 7 3 தடவை நமக்கு என்னது 21 7 3 21ங்களா. அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம் 460 × 360 462 × 360 ஈக்குவல் டு தீட்டா இன்ட்டு 22 × 3 × 21 இருக்குது. எனக்கு என்ன தான் வேணும் தீட்டாவோட மதிப்பு தான் வேணும். அப்போ இங்கே எல்லாமே பெருக்கல் இருக்குது. ஈக்குவலுக்கு இந்தாண்டு வரும்போது என்ன ஆகிடும் வகுத்தல் ஆயிரும். அப்போ 462 × 360 வகுத்தல் 22 × 3 × 21 அப்படின்னு வரும். ஸோ புரியுதா. ஈக்குவல் டு தீட்டா டிகிரி மட்டும் வந்துடும். இப்போ தீட்டா மட்டும் ஒரு பக்கம் வச்சுட்டோங்களா. இப்போது இது எதாவது வாய்ப்பாடால் வகுப்படுதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்கள் 462 இங்கே 21 இருக்குது. ஸோ 7ஆம் வாய்ப்பாடில் பார்த்தோம் அப்படின்னா 7 3 21. ஸோ 7 6 42 7 6 என்னது. ஸோ பாருங்களேன் 462 7ஆல் வகுக்கிறோம். 7 6 42 மீதி 4 கிடைக்கும். இந்த கீழே 2 இறக்கணும் அப்படின்னா 7 6 42ன்னு கிடச்சிருச்சிங்களா. ஸோ அப்போ 7ஆம் வாய்ப்பாட்டில் இங்கே 3 தடவை 7ஆம் வாய்ப்பாடில் 3 தடவை 21 66 தடவை என்ன வருது நமக்கு 462 அப்படின்னு கிடைக்குது. மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா இது 22 30 66 பார்த்தீங்க அப்படின்னா 22ஆம் வாய்ப்பாடில் ஒரு தடவை 22 3 தடவை 66ன்னு கிடைக்கும். இப்போ இந்த 3 கேன்சல் ஆகிடுங்களா.
மீதி என்ன இருக்குது பாருங்கள், 360 வகுத்தல் 3 ஈக்குவல் டு தீட்டா டிகிரின்னு இருக்குது. அப்போ 360 3ஆல் வகுக்கிறோம். அப்போ 3 ஒரு தடவை 3, இது ஒரு தடவை 2 தடவை 6 0ங்களா. ஸோ 3ஆல் என்ன பண்ணுறீங்க, 360 வகுத்தோம் அப்படின்னா 3 ஒரு தடவை 3 0 ஆயிரும். இந்த 6 இருக்கும். 3 6 2 தடவை 6 0 ஆயிடும். இந்த 0 கீழே இருக்கணும் அப்படின்னா 3 0 தடவை 0. இப்போ என்ன கிடைக்குது, அப்போ தீட்டா டிகிரி ஈக்குவல் டு 120 டிகிரி. அப்போ தீட்டாவோட மதிப்பு 120 அப்படின்னு கிடைக்குது. அடுத்து ரெண்டாவது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எல் ஈக்குவல் டு 44 மீட்டர். எல்லோட மதிப்பு 44 மீட்டர். வில்லி நீளம் கொடுத்துட்டாங்களா. அடுத்து ஆரோட மதிப்பு 35 மீட்டர்னு கேட்குறாங்க. இதில் என்ன தான் கேட்குறாங்க, தீட்டாவோட மதிப்பு கேட்குறாங்க. நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், தீட்டா ஈக்குவல் டு எல் ஈக்குவல் டு தீட்டா டிவைடட் பை 360 இன்ட்டு 2πr அலகுகள் அப்படின்னு நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் இல்லைங்களா. அதான் பயன்படுத்துகிறேன். எல்லோட மதிப்பு 44 ஈக்குவல் டு தீட்டா வகுத்தல் 360 டிகிரி இன்ட்டு 2 இன்ட்டு பை இன்ட்டு ஆர் அப்படின்னு எழுதலாங்களா. ஸோ இப்போ பாருங்கள், 44 அப்படியே இருக்குது. நமக்கு என்ன வரும், 44 அப்படியே வரும். நம்ம தீட்டாவோட மதிப்பு தான் வேணும். அப்போ இங்கே வகுத்தல் இருக்கக்கூடிய 360 இந்தாண்டு வரும்போது நாங்கள் ஈக்குவலுக்கு இந்தாண்டு வரும்போது பெருக்கல்லாம் வந்துடும். அப்போ எப்படி போடலாம், 44 இன்ட்டு 360 டிகிரி ஈக்குவல் டு தீட்டா டிகிரி இன்ட்டு 2 இன்ட்டு பை இன்ட்டு ஆறுன்னு போடலாங்களா. ஸோ இந்த முன்னாடி இருக்கிறது அப்படியே வரும், தீட்டா இன்ட்டு 2 இன்ட்டு பையோட மதிப்பு என்ன பயன்படுத்த சொன்னாங்க, 22/7. ஆரோட மதிப்பு 21 பயன்படுத்த சொன்னாங்க. அப்போ முன்னாடி இருக்கிறது அப்படியே வருங்களா. ஸோ இதை எழுதிக்கிறோம். இப்போ பாருங்கள், இந்த சைடு இருக்கிறதுல ஏதா வகுப்படுவோம் அப்படின்னா 7 ஒரு தடவை 7 3 தடவை 21 7 1 7 7 3 21ங்களா. அப்போ அது ரெண்டையும் அடிச்சுக்கிறோம். அப்போ மீதி என்ன இருக்குது, 44 இன்ட்டு 360 டிகிரி ஈக்குவல் டு தீட்டா டிகிரி இன்ட்டு 2 இன்ட்டு 22 இன்ட்டு 3 அப்படின்ட்டு இருக்குங்களா. நமக்கு எதோட மதிப்பு தான் வேணும், தீட்டாவோட மதிப்பு தான் வேணும். அப்போ மீதி இருக்க எல்லாமே எப்படி இருக்குது, பெருக்கல்ல இருக்கிறது ஈக்குவலுக்கு இருந்தாலும் வந்து என்ன ஆகிடும், வகுத்தலில் வந்துடும். அப்போ 2 இன்ட்டு 23 இன்ட்டு 3 ஈக்குவல் டு தீட்டா டிகிரின்னு வரும். இப்போ ஒரே வாய்ப்பாட்டில் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ 22 வாய்ப்பாடில் ஒரு தடவை 22 2 தடவை என்னது 44. பாருங்கள், 22 இன்ட்டு 1 22 22 இன்ட்டு 2 என்ன வரும், 2 4 2 4 44 கிடைக்குதுங்களா. அதை கேன்சல் பண்ணிக்கிறோம். மறுபடியும் 3 வாய்ப்பாடில் போகிறோம். ஒரு தடவை 3 இது எத்தனை தடவை 120 தடவை வருங்களா. அப்போது 2 120 ஒரே பாட்டில் வருங்களா. அப்போ என்ன கிடைக்குது, 120 இன்ட்டு 2 வகுத்தல் 2 ஈக்குவல் டு தீட்டா டிகிரின்னு இருக்குது. அப்போ 2 2 பெருக்கிறோம். ஸோ இது சப்ஸ்டியூட் போடும்போது ஒரு மிஸ்டேக் பண்ணியாச்சு பாருங்கள். என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா ஆரோட மதிப்பு நம்ம 21 அப்படின்னு போட்டிருக்கோம். ஆரோட மதிப்பு என்ன வரும், 35. ஸோ இங்கே என்ன ஆகிடும், 35. அப்போ 7ஆம் வாய்ப்பாடில் ஒரு தடவை 7 5 தடவை 35ங்களா. அப்போ இங்கே 3க்கு பதிலாக நமக்கு என்ன வரும், 5ன்னு கிடைக்கும். 3க்கு பதிலாக 5ன்னு கிடைக்கும். புரியுதுங்களா. ஸோ 6க்கு என்ன பண்ணிட்டோம், 21ன்னு போட்டோம். ஆனால் நம்ம கேள்வியில் என்ன கொடுத்துருந்தாங்க, ஆரோட மதிப்பு 35 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அப்போ 35 தான் நம்ம போடணும். ஸோ அப்போது தீட்டா ஈக்குவல் டு 2 இன்ட்டு 22 வகுத்தல் 7 இன்ட்டு 5ன்னு வருங்களா. ஸோ அப்போ 7ஆம் வாய்ப்பாடில் ஒரு தடவை 7 நமக்கு 5 தடவை 35. அப்போ இங்கே என்ன இருக்கும், 5 தான் நமக்கு இருக்கும். ஸோ இந்த ஸ்டெப்லேருந்து அப்படியே போடுறோம் பாருங்கள். ஸோ நமக்கு என்ன ஆகிடுச்சு, நமக்கு ஆரோட மதிப்பு 35ங்களா. ஸோ அப்போ பாருங்கள், இங்கே என்ன இருக்குது, 44 இன்ட்டு 360 டிகிரி. ஸோ ஈக்குவல் டு தீட்டா தான் வேணும். எல்லாமே எப்படி இருக்குது, பெருக்கல் இருக்குது. அப்போ தீட்டா மட்டும் வச்சுட்டு இந்தாண்ட பெருக்கல் இருக்குது, இந்தாண்ட வரும்போது என்னாகும், வகுத்தலில் வந்துடும். ஸோ அப்போ இப்படி கிடைக்குங்களா. இப்போ பார்த்தோம் அப்படின்னா 22ஆம் வாய்ப்பாடில் ஒரு தடவை 22 2 தடவை என்னது நமக்கு 44. ஸோ இந்த 2 2 கேன்சல் ஆகிடுவோம். மீதி என்ன இருக்கும், 360 டிகிரி வகுத்தல் 5 ஈக்குவல் டு தீட்டா டிகிரின்னு இருக்கும். ஸோ 5ஆம் வாய்ப்பாடில் 360 வருமா அப்படின்னா 5ஆல் என்ன பண்ணுவோம், 360 நம்ம வகுக்கிறோம். 7 நமக்கு என்ன வருது, 35ன்னு கிடைக்குது. ஸோ மீதி 1 இந்த 10 கீழே இருக்கணும் அப்படின்னா 5ஆம் வாய்ப்பாடில் 10 தடவை 2 தடவை நமக்கு 10ன்னு கிடைக்கும். அப்போ தீட்டா டிகிரி ஈக்குவல் டு 72 டிகிரி தான் ஆன்சர், கரெக்டான ஆன்சர். 7வது கேள்வி, 120 மீட்டர் ஆரம் உள்ள வட்டமானது. ஸோ ஆரோட மதிப்பு எவ்வளோங்களா, 120 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. வட்டமானது 8 சம அளவு உள்ள, 8 சம அளவுனா என்னோட மதிப்பு என்ன, 8ங்களா, வட்டக்கோண பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அவை ஒவ்வொன்றின் வில்லின் நீளத்தை காண்க அப்படின்னு கொடுத்துட்டாங்களா. ஒவ்வொருட வில்லின் நீளம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ வில்லின் நீளம் எல்லோட கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா இருக்குது, தீட்டா டிவைடட் பை 360 இன்ட்டு 2πr அலகுகள்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. இன்னொரு ஃபார்முலா என்ன, 1/n இன்ட்டு
2 பை ஆர் அலகுகள்னு ஒரு ஃபார்முலா இருக்குங்களா? அப்போது இங்கே எந்த இதை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, நமக்கு என்னோட மதிப்பு கொடுத்ததுனால இந்த 2வது ஃபார்முலா தான் பயன்படுத்துகிறோம். ஒருவேளை தீட்டாவோட மதிப்பு மைய கோணம் கொடுத்து நமக்கு வில்லின் நீளம் கேட்டாங்க அப்படின்னு அந்த ஃபஸ்ட்டு ஒன் பயன்படுத்துவோம். நமக்கு n கொடுத்ததுனால என்ன பண்ணுறோம்? அப்போ L = 1/n இன்ட்டு 2 இன்ட்டு பை ஆர் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோங்களா? இங்கே கொஷின் என்ன பண்ணல, பையோட மதிப்பு கொடுக்கல. பட் ஆனால் என்னோட மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க? 8ன்னு கொடுத்துட்டாங்க. அதேமாதிரி ஆரோட மதிப்பு 120 மீட்டர்னு கொடுத்துட்டாங்களா? இதை போய் நம்ம என்ன பண்ணுவோம்? பயன்படுத்தலாங்களா? வில்லின் நீளம் அப்படின்னு என்னன்னா, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஒரு வட்டம் இருக்குங்களா, அந்த வட்டத்தை எத்தனை சம அளவுகளாக பிரிக்கிறாங்களா? 8 சம அளவாக பிரிச்சுட்டாங்களாம். ஓகேங்களா? ஸோ இப்படி என்ன பண்ணாங்க? 8 சம அளவு 1 2 3 4 5 6 7 8 சம அளவாக பிரித்ததுக்கப்புறம் அவை ஒவ்வொன்றின் வில்லின் நீளத்தை காண்க. ஒவ்வொரு வில்லோட நீளமும் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஒரு பகுதி எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 1 இருக்கு இல்லைங்களா, இதை எடுத்துக்கிறேன் அப்படின்னா இதுதான் என்னோட வில்லின் நீளம். ஸோ இந்த பகுதி என்னது? இதுதான் 1வது. இது 8 பகுதியை பிரிச்சுன்னு முதல் பகுதி இருக்கு இல்லைங்களா, இந்த ஒவ்வொன்றோட வில்லின் நீளம் எல்லாமே எப்படி இருக்கும்? சமமாக பிரித்ததுனால இந்த 1ஓட வில்லின் நீளம் எவ்வளவோ அதே தான் இருக்கும், 8க்கும் சமமாக தான் இருக்கும். அப்போ 1ஓட வில்லின் நீளம் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்களா? அப்போது n = 8 r = 120 மீட்டர். அப்போ ஃபார்முலாவில் போய் போடுறோம். அப்போ 1/n இன்ட்டு 2 இன்ட்டு பை ஆர் அலகுகள்னு வரும். ஸோ 1/nோட மதிப்பு 8 இன்ட்டு 2 இன்ட்டு பைக்கு மதிப்பு கொடுக்கல, அப்போ பையனே வச்சுக்கிறோம். ஆரோட மதிப்பு நம்ம கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்க? 120 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஆரோட மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க? 120. ஸோ 2வது பாடல ஒரு தடவை 2 4 தடவை என்ன வரும்? 8 வருங்களா? ஸோ மீதி என்ன இருக்குது பாருங்கள், பை இன்ட்டு 120 வகுத்தல் 4ன்னு இருக்குது. 4வது பாடல 120 வருமானா 4 1 4 4 3 12. அப்போ 4 இன்ட்டு 30. ஸோ 4 இன்ட்டு 30 என்ன வரும் பாருங்கள்? 0 4 3 12 120 கிடைக்குதுங்களா? அப்போ 4வது பாடல 30 தடவை நமக்கு என்ன கிடைக்குது? 120 கிடைக்குது. அப்போ எல்லோட மதிப்பு என்ன கிடைக்குது? 30 இன்ட்டு பைன்னு இருக்குது. அப்போ L = 30 பை. அலகுகளில் தான் எழுதுவோம். அலகுகள் இங்கே என்னது? மீட்டரில் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம கொஷினில் மீட்டர் இருக்கனால L = 30 பை மீட்டர் தான் சரியான விடை. 8வது கேள்வி, 70 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டமானது 5 சம அளவுள்ள வட்டக்கோண பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? 70 சென்டிமீட்டர் ஆரம். அப்போ ஆரோட மதிப்பு 70 சென்டிமீட்டருங்களா? அப்போ 70 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட ஒரு வட்டம் இருக்குது. அதை என்ன பண்ணுறாங்க? 5 சம அளவாக பிரிச்சுட்டாங்க. ஒரு வட்டத்தை என்ன பண்ணுறாங்க? ஒரு பகுதி 2 3 5 பகுதி 1 2 3 4 5 சம அளவு உள்ள பகுதிகளை பிரிச்சுட்டாங்க. அப்போ சம அளவு உள்ள பகுதியை பிரிச்சுனாங்கன்னா அப்படின்னா என்னோட மதிப்பு என்னது? 5. அவை ஒவ்வொன்றின் பரப்பளவை காண்க. ஸோ போன பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி சம்மில் வில்லின் நீளம் அப்படின்னு கேட்டுப்பாங்களா? இதுதான் 1வது பகுதி அப்படின்னா இதோட பரப்பு அப்படிங்கிறது இது ஃபுல்லாக தான். இதோட மதிப்பு என்னவாக இருக்கும்? சமமாக பிரிச்சுட்டாங்க அப்படின்னா 1ஓட பரப்பு என்னவாக இருக்கும்? அதே தானே 5க்கும் சமமாக தானே இருக்கும். அப்போ ஒவ்வொன்றோட பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம பரப்பளவு கண்டுபிடிக்க 3 ஃபார்முலா இருக்குது. என்னென்ன? θ டிகிரி டிவைடட் பை 360 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. LR டிவைடட் பை 2 இன்ட்டு சதுர அலகுகள்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. அடுத்து இன்னொரு ஃபார்முலா என்ன அப்படின்னா 1/n இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர் சதுர அலகுகள்னு ஒரு ஃபார்முலா இருக்குங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா மையக்கோணம் கொடுத்து பரப்பளவு கேட்டாங்க, வட்டக்கோணத்தின் பரப்பளவுன்னு கேட்டாங்கன்னா இது பயன்படுத்தும். வில்லின் நீளம் கொடுத்து கேட்டாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா பயன்படுத்தும். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? என்னோட மதிப்பு தான் கொடுத்துருக்காங்க. அப்போது இங்கே பரப்பளவுக்கு என்ன பண்ணுறோம்? 3வது ஃபார்முலா எடுத்துக்கிறோம். அப்போ A = 1/n இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர் சதுர அலகுகள். 1/n இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர் சதுர அலகுகளுங்களா? அப்போது 1/, என்னோட மதிப்பு என்னது? 5. அப்போ 1/5 இன்ட்டு இங்கே பையோட மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க? எதுவுமே கொடுக்கல. அப்போ அதை அப்படியே வச்சுக்கிறோம். ஆரோட மதிப்பு நம்ம கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன். என்ன கொடுத்துருக்காங்க? 70 அப்படின்னு கொடுத்துட்டாங்களா? அப்போ 70 இன்ட்டு 70 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 5வது பாடல் 70 வருமானா ஒரு தடவை 5 ஒரு தடவை 5 மீதி 2 இருக்கும். ஸோ 4 தடவை என்னது? 20ங்களா? மீதி என்ன இருக்குது? 14 இன்ட்டு 70 இன்ட்டு பை அப்படின்னு கிடைக்குதுங்களா? 14 இன்ட்டு 70 இன்ட்டு பையின்னு கிடைக்குது. இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்போ பைக்கு நம்ம கொஷினில் எதுவுமே கொடுக்கல. அப்போது இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா 14 இன்ட்டு 70
ரெண்டையும் பெருக்கலாங்களா? ஸோ அப்போ இது 0 ஆகிடும், 0 ஆயிடும். 7 4 28, இது 2, 7 1 7 + 2 9. அப்போ என்ன கிடைக்குது? 980 அப்படின்னு கிடைக்குது. அப்போ 980 பையன் கிடைக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒருவேளை பைக்கு 22 இதோட முடிஞ்சது ஆன்சர். அப்போ வட்டக்கோண பகுதியின் பரப்பளவு A = எவ்வளோ? 980 பை. ஆனால் நம்மளோட 980ன்னு கிடச்சிருச்சுங்களா? அப்போ கடைசியில் என்ன எழுதுவோம்? A = 980 பை. என்ன கொடுத்துருந்தாங்க? கொஷின் வந்து சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்களா? அப்போ சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு எழுதுவோம். இதுதான் இதோட ஆன்சர். ஸோ 9வது கேள்வி, தாமு தனது வீட்டின் தரைப்பகுதியில் 30 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள சதுர வடிவுள்ள ஓட்டினை பதித்துள்ளார். ஸோ டைல்ஸ் இருக்கு இல்லைங்களா? சதுர வடிவத்தில் டைல்ஸ் வந்து தாமு அப்படிங்கிறவர் ஒரு வீட்டில் இது பண்ணுறாரு. அது எப்படி இருக்குங்களா? சதுர வடிவத்தில் இருக்குங்களா? எத்தனை சென்டிமீட்டருங்களா? 30 சென்டிமீட்டர். ஸோ இந்த பக்கம் எவ்வளோ? 30 சென்டிமீட்டர் அளவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு. அடுத்து, அந்த ஓடானது படத்தில் உள்ளவாறு வடிவமைப்பை பெற்றுள்ளது எனில். ஸோ என்ன கொடுத்துருக்கோம்? ஒரு சதுரம், அதுக்கு மேலே என்ன இருக்குது? ஒரு வட்டத்தில் கால்வாசி இருக்குது இல்லைங்களா? ஸோ அப்படி பெற்றிருந்ததுன்னா அதில் உள்ள வட்டக்கோண பகுதியின் பரப்பளவை காண்க. இதுதான் என்னது? வட்டக்கோண பகுதி. இதுதான் வந்து என்னது? வட்டக்கோண பகுதி. இதோட பரப்பளவு அப்படின்னா இது ஃபுல்லாக கண்டுபிடிக்கணுங்களா? இதோட பரப்பளவு இது ஃபுல்லாக கண்டுபிடிக்க தான் பரப்பளவு. அப்போ இந்த வட்டக்கோண பகுதியோட பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பையோட மதிப்பு 3.1 பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது நமக்கு என்ன கிடச்சிருக்கு பாருங்கள், கொஷின்லேருந்து பக்கம் 30 சென்டிமீட்டர்னு கிடச்சிருக்கு. சதுரத்தின் பக்கம் வந்து 30 சென்டிமீட்டர்னு கிடச்சிருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பையோட வேல்யூ 3.1 தானே கிடச்சிருக்கு. மித்த எதுவுமே கிடைக்கல. நமக்கு எல்லோட மதிப்பு இருக்கணும், இல்லை என்னோட மதிப்பு இருக்கணும், தீட்டாவோட மதிப்பு இருக்கணும். இந்த 3 எதாவது ஒன்று இருந்ததுனால தான் நம்ம என்ன பண்ண முடியும்? வட்டக்கோண பகுதியோட பரப்பளவு கண்டுபிடிக்க 3 ஃபார்முலா. ஒன்றுக்கு வந்து தீட்டா கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு ஃபார்முலா பயன்படுத்துவோம், வில்லி நீளம் கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு ஃபார்முலா பயன்படுத்துவோம், இல்லைன்னா எண்ணு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா பயன்படுத்துவோங்களா? இங்கே எதுவுமே கொடுக்காம என்ன கொடுத்துட்டாங்க? வெறும் சதுரத்தின் பக்கமும் பையோட மதிப்பும் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுலேருந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இந்த கொடுத்துருக்கிறத வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுதான் வட்டம். ஸோ இந்த வட்டப்பகுதி எப்படி இருக்கும்? இப்படி தானே ஒரு வட்டமாக இருந்திருக்கும். இதை தானே 4ஆக பிரிச்சிருப்பாங்க. அதில் ஒரு பகுதி தான் இந்த டைல்ஸில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது என்னது? மையப்புள்ளியிலேருந்து இந்த 30 அப்படிங்கிறது வட்டத்தின் பக்கம் அப்படிங்கிறது நம்மளோட ஆரம்ங்களா? இது 30 சென்டிமீட்டர் அப்படின்னா வட்டத்தோட ஆரம்னு எடுத்துக்கலாங்களா? அப்போ இதில் எப்படி இருக்குது? சதுரத்தோட பக்கமும் வட்டத்தின் ஆரமும் சமமாக இருக்குது. அப்போ சதுரத்தின் பக்கத்துலேருந்து ஆரம் வந்து நம்ம 30 சென்டிமீட்டர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். புரியுதா எப்படி சொல்கிறேன்ட்டு? ஸோ நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு வட்டத்தில் கால்வாசி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த வட்டத்தோட இங்கே இருக்கக்கூடிய இந்த சதுரத்தோட பக்கம் 30 சென்டிமீட்டர் அப்படின்னா வட்டத்தோட ஆரமும் என்னதான்? 30 சென்டிமீட்டர். அதுலேருந்து நம்ம இதை எடுத்துக்கிறோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ வேறு கலரில் உங்களுக்கு வரைஞ்சி காமிக்கிறேன். இந்த வந்து என்னது? சதுரம் அப்படின்னு கொடுத்துட்டாங்களா? இதுதான் வந்து நம்மளோட சதுரம்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த சதுரத்தை வட்டக்கோண பகுதி இப்படின்னு கொடுத்துட்டாங்களா? இந்த வட்டக்கோண பகுதி எப்படி இருக்குது அப்படின்னா நமக்கு 90 டிகிரி உருவாக்குற மாதிரி இருக்குது. ஸோ இதில் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, இந்த சதுரத்துலேருந்து நமக்கு செங்கோணம் 90 டிகிரி. ஸோ செங்கோணம் அப்படின்னா தான் நமக்கு இப்படி இருக்கும். இப்படி இருந்ததுன்னா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதை செங்கோணம் 90 டிகிரின்னு சொல்லுவோம். இப்படி இருந்துச்சு அப்படின்னா குறுங்கோணம் சொல்லுவோம். இப்படி வந்திருந்தது அப்படின்னா நமக்கு விரிகோணம் அப்படின்னு சொல்லுவாங்களா? அப்போ கரெக்டாக இப்படி இருந்துச்சு அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக இருந்தது அப்படின்னா 90 டிகிரி மேக் பண்ணுதுன்னு சொல்லுவாங்களா? அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன கிடச்சிருச்சு? தீட்டாவோட மதிப்பு 90 டிகிரி அப்படின்னு கிடச்சிருச்சு. இப்போ ஆரமும் தெரியுது, நமக்கு தீட்டாவோட மதிப்பும் தெரியுது அப்படின்னா பரப்பளவு கண்டுபிடிச்சிடலாங்களா? அப்போ வட்டக்கோண பகுதியின் பரப்பளவு, அப்போ பரப்பளவு A பரப்பளவு A என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? நமக்கு தீட்டாவோட மதிப்பு தெரிஞ்சிச்சு. அப்போ தீட்டா வகுத்தல் 360 டிகிரி இன்ட்டு πr² சதுர அலகுங்களா? அப்போ இதில் தீட்டாவோட மதிப்பு நமக்கு என்ன? 90 டிகிரி. அப்போ 90 டிகிரி வகுத்தல் 360 டிகிரி இன்ட்டு கொஷினில் பையோட மதிப்பு கொடுத்துருக்காங்களா? ஸோ பையோட மதிப்பு என்ன கொடுத்துருந்தாங்க பாருங்கள், 3.1 பயன்படுத்த சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? பை இருக்கிற இடத்துல 3.1 பயன்படுத்தணும். அடுத்து ஆரோட மதிப்பு என்ன கேள்வியில் கொடுத்துருந்தாங்க? 30ங்களா? அப்போ r² அப்படிங்கும்போது 30 × 30 அப்படின்னு வரும். ஸோ இப்போ 90 9 இந்த 0 கேன்சல் ஆயிரும். இப்போ 9 36 ஒரே பாட்டில் வரும் அப்படின்னா 9 1 9 9 4 36ங்களா? ஸோ அப்போ கேன்சல் ஆகிடுச்சு. மீதி என்ன இருக்குது பாருங்கள், 3.14 × 30 × 30
வகுத்தல் 4 அப்படின்னு இருக்கு. ஏவோட மதிப்பு தானே. ஸோ சதுர அலகுகள் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. கேள்வியில் என்ன வந்து சென்டிமீட்டர். அப்போ என்ன நமக்கு கிடைக்கும்? சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்குங்களா? இப்போ மறுபடியும் வேறு எதாவது கேன்சல் ஆகுமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ 3.14 × 30 × 30 வகுத்தல் 4 இருக்குங்களா? ஸோ மறுபடியும் வேறு ஏதாவது வாய்ப்பாடில் வருமானம் 4 வந்து 2வது வாய்ப்பாடில் 2 தடவை, 30 வந்து 15 தடவை, மறுபடியும் 2வது வாய்ப்பாடில் ஒரு தடவை 2, 30 வந்து 15 தடவைங்களா? அப்போ மீதி என்ன இருக்குது? 3.14 × 15 × 15 அப்படின்னு இருக்கும். ஸோ 15 × 15 225 அப்படின்னு தெரியுங்களா? அப்போ 3.14 × 225 அப்படி வரும். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம்? 3.14 225ஆல் பெருக்கணுங்களா? ஸோ I4 20, மீதி 2, I1 5 + 2 7, ஸோ I3 15. அடுத்து என்ன பண்ணுவோம்? 2ஆல் பெருக்குங்களா? 2 4 8, 2 1 2, 2 3 6. மறுபடியும் 2ஆல் பெருக்கணும் அப்படின்னா 4 2 8, 1 2 2, 3 2 6 அப்படின்னு கிடைக்குங்களா? 0. ஸோ இது 2 கூட்டினா 15, மீதி 1 வரும். 5 + 1 6, 6 + 2 8, 8 + 8 16, மீதி 1. இங்கே என்ன வரும்? 1 + 1 2, 2 + 6 8, 8 + 2 10, மீதி 1. ஸோ 6 + 1 என்ன கிடைக்கும்? 7ன்னு கிடைக்குங்களா? என் கடைசிலேருந்து எத்தனை இலக்கம் முன்னாடி புள்ளி இருக்குது? 1 2 2 இலக்கம் முன்னாடி புள்ளி இருக்கனால நம்மளோட ஆன்சர்லேயும் என்ன பண்ணுறோம்? 2 இலக்கம் முன்னாடி கடைசிலேருந்து 2 இலக்கம் முன்னாடி புள்ளி வைக்கிறோம். அப்போ 706.50 சென்டிமீட்டர்னு வருது. அப்போது வட்டக்கோணத்தின் பரப்பளவு, ஒவ்வொரு வட்டக்கோணத்தோட பரப்பளவு என்னவாக இருக்கும்? 706.50 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் ஆன்சர். 10வது கேள்வி. மையக்கோணம் 45 டிகிரி மற்றும் ஆரம் 56 சென்டிமீட்டர். ஸோ மையக்கோணம் அப்படின்னா தீட்டாவோட மதிப்பு 45 டிகிரிங்களா? ஆரமோட மதிப்பு 56 சென்டிமீட்டர் எனில் உடைய 8 சம அளவுள்ள, அப்போ என்னோட மதிப்பு எவ்வளோ? 8ங்களா? 8 சம அளவுள்ள வட்டக்கோண வடிவ கிரானைட். ஸோ வட்டக்கோண வடிவத்தில் ஒரு கிரானைட் கல் இருக்குது. இது எத்தனை சம அளவாக பிரிக்கிறாங்களா? 8 சம அளவாக பிரிச்சுட்டாங்க. ஓகேங்களா? இப்படி என்ன பண்ணியிருக்காங்க? பிரிச்சுருக்காங்க. 8 சம அளவாக பிரிச்சுட்டாங்க. ஸோ கற்களை கொண்டு படத்தில் காட்டியுள்ளது. இது ஒரு கற்கள், என்னது இது ஒரு கற்கள். இந்த மாதிரி 8 கல்லை ஒட்டுக்கா வச்சு நம்ம பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா, தரையில் இது பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகுது? ஒரு பகுதி உருவாகுது. ஸோ கற்களை கொண்டு படத்தில் காட்டியுள்ளவாறு வட்டத்தை உருவாக்குகின்றன. ஸோ 8 கல்லை பதிச்சோம் அப்படின்னா என்ன ஆகுது? நமக்கு ஒரு வட்டம் உருவாகுது எனில் அவை ஒவ்வொன்றின் பரப்பளவை காண்க. அப்போ மொத்தம் எத்தனை? 8 பகுதி இருக்கு இல்லைங்களா? அப்போ ஒவ்வொன்றோட எல்லாமே எப்படி சமமாக பிரிச்சுட்டாங்களா? அப்போ ஒவ்வொன்றோட பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா அப்படின்னா, இங்கே என்னோட மதிப்பு இருக்குது, ஆரோட மதிப்பு இருக்குது, அடுத்து நான் தீட்டாவோட மதிப்பு இருக்குங்களா? நமக்கு தெரியும். ஸோ நமக்கு வந்து தீட்டாவோட மதிப்பும் என்னோட மதிப்பும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, தீட்டாவோட மதிப்பு கொடுத்துருக்காங்க, என்னோட மதிப்பு கொடுத்துருக்காங்க. அப்போ 2 ஃபார்முலா இருக்குங்களா? தீட்டாவோட மதிப்பு யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிப்போம். தீட்டா / 360 × πr² பயன்படுத்தலாம். என்னோட மதிப்பு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 1/n × πr² பயன்படுத்தலாங்களா? நான் ஈஸியாக என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா 1/n × πr² சதுர அலகுகள். இந்த ஃபார்முலாவை நம்ம பயன்படுத்தலாம் இல்லையா? என்னோட மதிப்பு இருக்குது, தீட்டாவோட மதிப்பு, ரெண்டில் எந்த ஃபார்முலா வேணாலும் பயன்படுத்தலாம். அப்போ நம்ம இதை எடுத்துக்கிறோம். அப்போ 1/8 × பையோட மதிப்பு 22/7 பயன்படுத்த சொல்லியிருக்காங்க. r², ஆரோட மதிப்பு என்ன? 56 × 56 அப்படின்னு கிடைக்குங்களா? இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து 7ஆம் வாய்ப்பாடில் 56 வருமா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ 7ஆம் வாய்ப்பாடு 7 8 எவ்வளோ? 7ஆம் வாய்ப்பாடில் 56 வருங்களா? ஸோ 7 8 56. ஸோ 7 × 8 56, 7 × 9 63 அப்படின்னு கிடைக்கும் இல்லைங்களா? அதே மாதிரி 8ஆம் வாய்ப்பாடில் 56 எத்தனை தடவை அப்படின்னா 8ஆம் வாய்ப்பாடில் ஒரு தடவை 8, 7 தடவை 56. அப்போ மீதி என்ன இருக்குது பாருங்கள்? 22 × 8 × 7ன்னு இருக்குது. ஸோ அப்போ 22 × 8 × 7 என்னது? 56ங்களா? அப்போ 56ஓட நம்ம 22 பெருக்கிறோம். 6 2 12, மீதி 1, I2 10 + 1 11ன்னு வந்துடுங்களா? அதே மாதிரி 6 2 12, மீதி 1, I2 10 + 1 11. இது கூட்டினா என்ன? 2 3 2 1. ஸோ அப்போது 1232 சென்டி. நம்ம கொஸ்டின் என்ன கொடுத்துருந்தாங்க? சென்டிமீட்டர் தானே கொடுத்துருக்காங்க. இப்போ 1232 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு வரும். அப்போ வட்டக்கோணத்தின் பரப்பளவு, அப்போ ஒவ்வொரு வட்டக்கோணத்தோட பரப்பளவு எவ்வளோ?
1232 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் ஆன்சர். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.